அன்புள்ளம் கொண்டோரே வணக்கம். என்னையும் என் மனைவி சோபாவையும் வாழ வைத்த உங்கள் பொன்னான கரங்களில் இன்று என் அன்பு மகன் விஜயின் எதிர்காலத்தையும் ஒப்படைக்கிறேன். அவனையும் அன்போடு அணைத்து நெஞ்சார வாழ்த்த வேண்டும் என்று இறைவன் பெயரால் இனிமையாய் வேண்டுகிறேன். வணக்கம். என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னப்பா உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? செஞ்சா என்ன? எனக்கு கை இருக்குமா? என் ஷர்ட் என்னால அயன் பண்ணிக்க முடியாதா? அது இல்லப்பா. நீங்க போங்க, நான் பண்ணிக்கிறேன். போங்கம்மா போங்க. என்னம்மா அது சொன்னா கேட்க மாட்டேன்றீங்க? என்னப்பா சொல்ற? பின்ன என்னம்மா எல்லா வேலையும் நீங்களே செஞ்சு என்னையே சோம்பேறி ஆக்குறீங்க. நீ மட்டும் என்னவா தண்ணி எடுக்கிறது துணி துவைக்கிறது என் வேலையெல்லாம் நீயே செஞ்சுக்கிட்டு இருக்க. எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். தப்பா? என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். தப்பா? எனக்காக நீங்க பட்டதெல்லாம் போதுமா? எந்திரிங்க, நீங்க எந்திரிங்க. உங்களை திருத்தவே முடியாதுமா. எதை செய்யாதீங்கன்னு சொல்றனோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க கொடுங்க. இனிமே எங்க அம்மா வேலையை மட்டும் தான் செய்யணும். புரியுதா? புரியுதுங்க. நீங்க மட்டும் ரொம்ப ஒழுங்கா படிக்கிற புள்ள படிக்கிற வேலையை மட்டும் தான் செய்யறீங்களா? காலேஜுக்கு போற நேரம் போக மீதி நேரம் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன். என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக, உன் படிப்பு செலவுக்காக ஒவ்வொரு நாளும் ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு வேலை செய்யறேன். பகல்ல காலேஜுக்கு போறேன். இதெல்லாம் உன் பிள்ளைக்கு என்னம்மா? உழைக்கிறதுக்கு உடம்புல சக்தி இருக்கு, உழைக்கணும்ன்ற வெறி இருக்கு. எங்க அம்மாவை உயரத்துல உட்கார வச்சு பாக்கணும்னு ஆசை இருக்கு. சரி, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. ஒரு அம்மாவா பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ஹலோ விஜய். விஜய், காலையில இருந்து ஒரு பஸ் கூட வரல. காலேஜுக்கு டைம் ஆச்சு. உன் சைக்கிள் கொஞ்சம் லிஃப்ட் கூட. அதுக்கு வேற ஆளா பாரு. என்னமா ஒருதலை காதலா? ஆமாப்பா,
அதையும் கேக்குறீங்க. ஆமா, உங்க பேர் என்ன? ராஜேந்திரன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லம்மா. உங்க கையை கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டுமா? உட்கார். எங்க வர? பின்னாடி உட்கார். நான் பின்னாடி உட்காந்தா விழுந்துருவேன். முன்னாடி உட்காந்துக்கிறேன். நாங்க பிராத்தல் செய்யற விஷயத்த போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தியாமே. நல்ல குடும்பக்கா வசிக்கிற இடம், அங்க போய் நீங்க பிரார்த்தனை நடத்துறீங்களே, நியாயமாங்க? நியாய அநியாயத்தை பத்தி எங்க கிட்ட சொல்றேன். சார், நீங்க ஒரு போலீஸ்கார் தானே? என்ன அப்படி கேக்குற? ட்ரெஸ் பார்த்தா தெரியல? ட்ரெஸ் பார்த்தா தெரியுது, ஆனா உங்க செயலை பார்த்தா தெரியல. என்னப்பா சொல்ற? ஒரு அப்பாவைய போட்டு 4 பேர் நாய் மாதிரி அடிக்கிறாங்க. எல்லாரும் பார்த்து பாருங்க. ஓகே, நீங்க ஒரு போலீஸ்கார் தானே? நீங்களே பார்த்து சும்மா போன எப்படி சார்? இப்ப என்ன பண்ண சொல்ற? அடி வாங்குற ஒரு அப்பாவி, அடிக்கிறவனுங்க ரவுடி பயலுங்க, பார்த்தாலே தெரியுது. இப்போ 4 பேர் மூக்கு வச்சுக்க, காலங்கார்த்தால எனக்கு 4 அடி விழுகும். இது தேவைதானா? அப்படியே சார் காக்கி சட்டை போட்டிருக்கீங்க. டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ் தர மாட்டேன்றாங்களே. இப்படிதான் போன வாரம் ஒரு தகராறு தீக்க போற ஒரு போலீஸ்காரரை வெட்டி கொண்டுட்டாங்க. அவர் குடும்பம் இப்ப நடுத்தெரு நிக்குது. அதே மாதிரி என் குடும்பமும் நடுத்தெரு நிக்கணும்னு ஆசைப்படுறியா? நீ காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே? இது யாரு செட்டப்ப? பேசாம தள்ளிக்கிட்டு போவியா? வீண் பேச்சு பேசிக்கிட்டு. என்னடா மாம்சே, என்ன மூட வீட்டுல இருக்க? வரும்போது ஒரு கலாட்டா, ஒரு அப்பாவிய போட்டு 4 பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க. அத நம்ம ஹீரோ பாத்துருப்பாரு. ரத்தம் சுல்லுன்னு சுடேறி இருக்குமே. உடனே புரிச்சுக்கான விதையான மாதிரி பூந்து விளையாண்டு இருப்பானே. எப்ப உனக்கு கிண்டல் தாண்டா? என்னடாச்சு? பின் என்னடா அநியாயமா இல்ல? நடு ரோட்ல பட்ட பகல்ல ஒருத்தனை போட்டு 4 பேர் அடி அடி நடிக்கிறாங்க. அதை எல்லாரும் சினிமா பாக்குற மாதிரி பாத்து போறாங்கடா. சரி, நம்ம பொதுமக்களை விடு. ஒரு போலீஸ்காரன்டா, அதை பார்த்து ஒரு ஆக்ஷன் கூட எடுக்காம போறான். இது என்னடா பெரிய விஷயம்? திடீர்னு அன்னைக்கு 4 ஆட்டோல 10 ரவுடி பசங்க வந்தானுங்க. இந்த பக்கம் கார்ல வந்து இன்னொரு ரவுடிய நடு ரோட்ல நிக்க வச்சு கண்டந்துமா வெட்டிட்டு போயிட்டானுங்க. போன மாசம் பேப்பர்ல பாக்கலையா? காலேஜுக்கு வந்தாமா, 4 ஃபிகரை பார்த்தாமா, ஜொல்லுட்டு கும்பிட்டமான இல்லாம எனக்கு அவனுக்கு இந்த வேலையெல்லாம் போலீஸ்காரனை கண்டுக்காம பொத்திட்டு போறான். உனக்கு மட்டும் என்னடா? நமக்கு மட்டும் என்ன எல்லாரும் ஒதுங்கி போயிட்டு இருந்தா இந்த சமுதாயத்தை யார காப்பாத்துறது? யாரு? அதுக்கு உன் ஒருத்தனால மட்டும் என்ன செய்ய முடியுங்கிற? டேய், நம்ம ஆஃப்டர் ஆல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ரா. ஆஃப்டர் ஆல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இத சொல்றதுக்கு அசிங்கமா இல்ல? டேய், காலேஜுக்கு வர வேண்டியது, படிச்சு பட்டம் வாங்க வேண்டியது, ஏதாவது ஒரு கம்பெனில வேலையை தேடிக்கிட்டு எவ்வளவு ஒருத்தை கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த வேண்டியது. இதுதான் நம்ம கடமை நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாம ஒவ்வொருத்தனுக்கும் இந்த நாட்டுல நானும் ஒருத்தன், இந்த சமுதாயத்துல நானும் ஒருத்தன்ற உணர்வு வேணும்டா. இன்னைக்கு அவனுக்கு நடந்ததுதான் நாளைக்கு நமக்கு நடக்கும். அப்ப என்னடா பண்ணுவீங்க? நாட்டோட எதிர்காலம் நம்ம மாதிரி இளைஞர் கையில தான் இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா அதை நம்ம கையில கொடுக்க மாட்டாங்க. இனிமே நாம அதை எடுத்துக்கணும். கூண்டராஜ்யத்தையும் அதுக்கு துணை போற அரசியல்வாதிகளையும் ஒழிச்சு காட்டணும். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணுங்கிறதுக்காக நம்ம போராடணும். அப்போதான் நம்ம சந்ததிக்காவது நல்லது நடக்கும்.